கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சராக சித்தராமையாவே தொடர்வார் என காங்கிரஸ் தலைமையே கூறிவிட்டாலும் அந்த பதவிக்கான ரேஸில் இருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் சீனியர் அமைச்சர்கள். இதனால் அமைச்சர்களுக்குள்ளேயே மோதல் முற்றியுள்ளது. முடா திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு சட்டவிரோதமாக நில ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவகாரத்தில் சித்தராமையாவை விசாரணை செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அமைச்சரவை முடிவை மீறி ஆளுநர் அளித்துள்ள இந்த ஒப்புதலுக்கு எதிராக சித்தராமையா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஒருவேளை நீதிமன்றம் ஆளுநரின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்தால் சித்தராமையா பதவி விலக நேரிடும். இதனால்தான் முதலமைச்சர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்தி வருகின்றனர் கர்நாடகா அமைச்சர்கள். ஏற்கனவே உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா டெல்லி வரை சென்று தேசிய தலைமையை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அமைச்சர் சதீஷ் ஜரகிஹோலியை முதலமைச்சராக்க காங்கிரஸ் ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக நியமிப்பதன் மூலம் கர்நாடகாவில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க அதற்கான பலனை அறுவடை செய்யலாம் என கணக்கு போடுகிறது காங்கிரஸ் தலைமை. இதற்கிடையில்தான் மாநில சிறு குறு வணிகத்துறை அமைச்சர் எம்பி பாட்டீல் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் சிவானந்த் பாட்டீல் ஆகியோர் இடையே மோதல் வெடித்திருக்கிறது. எம்எல்ஏக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என கட்சி முடிவு செய்கிறதோ அவருக்குத்தான் முதலமைச்சர் பதவி கிடைக்கும். இந்த நிமிடம் வரை அந்த பதவி காலியாக இல்லை. ஆனால் ஒரு நாள் நான் அந்த இடத்தை பிடிப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் மதச்சார்பற்ற ஜனதா தளம் பாஜக என கட்சி மாறி வந்த சிவானந்த் பாட்டீலுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை என பேசி தூண்டிவிட்டிருக்கிறார் எம்பி பாட்டீல். இதனால் ஆத்திரமடைந்த சிவானந்த் பாட்டீல், எம்பி பாட்டீலை விட சீனியர் தலைவர்கள் எல்லாம் கர்நாடக காங்கிரஸில் இருக்கின்றனர், இதனால் அவர் பொறுமையுடன் இருக்க வேண்டும். கர்நாடக காங்கிரஸ் தலைவர் DK சிவகுமார் எல்லாம் கட்சிக்காக கடுமையாக உழைத்து வளர்த்தெடுத்திருக்கிறார் என சிவகுமார் பக்கம் கேமை திருப்பிவிட்டுள்ளார். இன்னொரு பக்கம் மூத்த MLA தேஷ்பாண்டே, சித்தராமையாவை விட தான் 2 ஆண்டுகள் வயது மூத்தவன், பலமுறை அமைச்சராக இருந்திருக்கிறேன், எனக்குத்தான் முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் வாழ்வில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது என பேசி முதலமைச்சர் ரேசுக்குள் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் DK சிவகுமார் அமெரிக்க பயணத்துக்கு தயாராகி இருக்கிறார். ராகுல் காந்தி 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் நிலையில் DK சிவகுமாரும் 16ஆம் தேதி வரை அமெரிக்க பயணத்தை அறிவித்து இருப்பது கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக DK சிவகுமார் செல்லும் அதே வாஷிங்டன் நகரில்தான் இன்றும் நாளையும் ராகுல் காந்தி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதனால் டெல்லியில் பேச முடியாததை சிவகுமார் அமெரிக்காவில் பேசி முடிக்கப் போவதாகவும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா மற்றும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் ஆகியோரை சந்தித்து அவர் பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தனது அமெரிக்க பயணம் முழுக்க தனிப்பட்ட காரணங்களுக்கானது என்றும் இதில் அரசியல் இல்லை என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் DK சிவகுமார். ஆனாலும் அந்த சொந்த காரணம் என்ன என்பதை அவர் வெளியில் சொல்லவில்லை. இதனால் கர்நாடக அரசியல் விமானம் ஏறி அமெரிக்கா வரை செல்வதாக அரசியல் வட்டாரத்தில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை கூடுதல் துணை முதலமைச்சரை நியமிக்க வேண்டுமென சிவகுமாருக்கு குறிவைத்த அமைச்சர்கள் தற்போது சித்தராமையாவின் பதவிக்கே குறிவைத்து அடுத்தடுத்து காய் நகர்த்தி வருவது கர்நாடக அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது.